ஆடுகளை கொண்டு வந்து மேட்டூரில் வைத்து வெட்டி தின்ற உடம்பு வளர்த்த ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வீரப்பனாரை பிடித்து விட்டுத்தான் திருமணம் செய்வேன் என்று பத்திரிகைகளிலே பேட்டி கொடுக்கிறார். சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன் அரசு தரப்பால் ரம்போ கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்டார். மக்களால் அவர் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் என்று அழைப்பது வழக்கம். பெரிய பதவி தனக்கு கைக்கு கிடைத்து விட்டது என்று ரம்போ கோபாலகிருஷ்ணன் போடாத ஆட்டமல்ல. மேட்டூரில் தங்கியிருந்து கொண்டு தன் படை பதாகைகளோடு பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மக்களை அவ்வாறான சூழலில்தான் ரம்போ கோபாலகிருஷ்ணன் காடுகளுக்குள் போடப்பட்டிருந்த ஆட்டுப்பட்டிகளில் நுழைந்து அங்கே மேய்த்து கொண்டிருந்தவர்களிடமே கேட்காமல் தனது அதிகார துஷ்பிரயோகத்தை அவர்களிடம் காட்டி நாகப்பா அவர்கள் காமகரே என்கிற இடத்திற்கு வரவழைத்து டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் துப்பாக்கிகள் கொடுத்து வீரப்பனாரை எப்படியும் சுற்று கொண்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். விருந்துக்கு அழைத்தார்கள், சென்றார். வீரப்பனார் அவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொண்டு உணவெடுக்கிறார். மான்கறி விருந்து பரிமாறப்படுகிறது. அந்த விருந்திலே கண்ணாடி துகள்கள் கலந்திருப்பதை அறிந்த வீரப்பனார் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு வயிறு குடைகிறது. தன்னை பிடிப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுகிற இந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை நாம் இனிமேலும் விட்டால் எல்லா வேலையும் செய்து விடுவான் என்று கங்கணம் கட்டி கொண்டு காடுகளில் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு தருணம் வருகிற போதுதான் வீரப்பனார் அவர்கள் தனது தம்பி அர்ஜுனனிடத்திலே சொல்லிவிடுகிறார், டிஎஃப்ஓ சீனிவாசன் முன்னிலையில் நான் சரணடைகிறேன். டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் வீரப்பனார் அவர்களால் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் பிரயோகம் செய்து டிஎஃப்ஓ சீனிவாசனை சுட்டுக் கொள்ளுகிறார். துடிதுடித்து தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறார். தமிழீழ தனியாத தாகத்தோடு இந்திய பெருங்கடலுக்குள் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை முடித்து கொண்டு தமிழக சந்தனக்காடுகளில் சங்கமிப்பதற்காக திட்ட வரையறை உருவாக்கப்பட்டது. தமிழ் தேசிய மீட்சிப்படை என்கிற ஒரு படையை ஈழ மண்ணில் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு அதன் தலைவராகிறார் மரியாதைக்குரிய மூத்தவர் எங்களது அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வேலைப்பணிகளை செய்ய வேண்டும் என்று ஈழத்தில் போராடிய ஒரு சிலரை தேர்வு செய்துதான் சந்தனக்காட்டில் அழைத்து செல்லுகிற பங்கினை மரியாதைக்குரிய அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் கையிலே எடுத்தார். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற சந்தனக்காடுகளில் நாம் சங்கமிக்க வேண்டுமானால் ஏற்கனவே சந்தனக்காடை சங்கமித்து வைத்திருக்கிற வீரப்பனார் அவர்களை பார்த்து இணைய வேண்டும் என்பதுதான் பெரிய ஆவலாக இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களுடைய தொடர்பை சுப முத்துக்குமார் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த நட்பு வீரப்பனாரிடம் இணைய வைத்தது. அதன் அடிப்படையில்தான் என் போன்றவர்களை தேர்வு செய்து வீரப்பனாருடைய படைக்கு அழைத்து வருகிறார்கள். நீண்ட நெடிய பயணம், இரவெல்லாம் கண்விழித்த தருணம். பேருந்துகளில் பயணிக்கிற போது கூட முன்பக்கம் ஏறிவிடாமல் பின்பக்கம் ஏறி கவனத்தோடு சென்ற அந்த பயணம் பெங்களூரை அடைகிறது. இன்றும் மறக்க முடியாதவை. காலை கடன் கழிப்பதற்காக ஒரு கழிவறைக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்த அனுபவம் நினைவில் வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் முடித்ததற்கு பிறகு ஒரு சிறிய உணவகத்தில் உணவெடுத்து விட்டு அங்கிருந்து பேருந்து பயணமாக குண்டலுப்பேட்டை, சாம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டலுப்பேட்டை பகுதிக்கு பேருந்து செல்லுகிறது. மாலை 6 மணி. நேரத்தை கடக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு பெரிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறோம். சென்னையிலிருந்து பெங்களூரு, பெங்களூரிலிருந்து குண்டலுப்பேட்டை என்று பயணம் நீள்கிறது. மாலை 6 மணி அளவில் மதிய உணவு எடுக்கவில்லை. பசி ஒரு பக்கம் இருந்தாலும் குண்டலுப்பேட்டையில் வந்து இறங்கி ஒரு ஆலமரத்திற்கு அருகில் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்திலே நண்பர்களாக இருந்த நாங்கள் ஒரு 4 உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காட்டுவாசி, ஆதிவாசி முதலாக நான் பார்த்த தருணம். வருகிறார், எங்களை பார்க்கிறார். போகலாமா என்று கேட்கிறார். போகலாம் என்று சொன்னதற்கு பிறகு குண்டலுப்பேட்டையிலிருந்து தாளவாடி நோக்கி செல்லுகிற தமிழ்நாடு அரசு பேருந்து. குண்டலுப்பேட்டை கர்நாடக மாநிலம், தாளவாடி தமிழ்நாடு. பேருந்தில் ஏறுகிறோம். வழக்கம் போலவே பின் வாசப்படியில் இறுதி இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம். சுமார் ஒரு 3 மணி நேர பயணம். குண்டலுப்பேட்டையிலிருந்து தாளவாடி நோக்கி பயணித்த அந்த பேருந்தில் பயணமாகி கல்மண்டிபுரம் என்கிற ஒரு இடத்தில் வந்து இறக்கி விடப்படுகிறோம். இறங்கினோம். கல்மண்டிபுரத்திலிருந்து இறங்கி ஒரு காட்டு வழி சாலையாக நடந்து கல்மண்டிபுரத்தை அடைகிறோம். கல்மண்டிபுரத்தின் கடைசி வீடு அதுதான். தானியங்களை
போட்டு சேமித்து வைக்கிற குருதானிகள் ஒரு புறம் காட்சியளிக்கிறது. மரக்கட்டில் துவரம்பருப்பு செடிகள் ஆய்ந்த அந்த பட்ட குச்சிகள் அடுக்கடுக்காய் அடுக்கி வைக்கப்பட்டு போர் போல மேய்ந்திருக்கிறது. உடனடியாக கேழ்வரகு களி என்று சொல்லக்கூடிய தனக்கு புதிய உணவாக இருந்தது. அந்த கேழ்வரகு களியை கொள்ளு குழம்போடு இணைத்து சாப்பிட சொன்னார்கள். சாப்பிட்டோம். பனி ஒரு பக்கம் பெய்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதத்திலும் அங்கே கடும் பனி இருந்தது. சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து வயல்வெளி மார்க்கமாக நடந்தே போனோம். காட்டு ஓரம் கண்களுக்கு தெரிந்தது. ஒரு மிகப்பெரிய பலாமரம். அந்த பலாமரத்தின் அடியில் படுத்துறங்கினோம். தூக்கம் வரவில்லை. ஏன்? பனி கடுமையாக இருந்தது. குளிர் ஒரு பக்கம் வதைக்கிறது. அதிகாலை 3 மணி இருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் பயணத்தை தொடங்கலாம் என்று சொன்னார்கள். தொடர்ந்தோம். வயற்காடுகளை கடந்து காடுகளுக்குள் பயணித்தோம். முதலாக முற்கள் முத்தம் கொடுக்கிற ஒரு சூழலை நுகர்ந்து பார்க்க வேண்டிய தருணம். இருட்டு சாமத்தில் கால்கள் இடறி நடந்தாலும் ஏதோ ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்தோம். சுமார் ஒரு 2 மணி நேர பயணம். 5 மணி இருக்கும் என்று கருதுகிறேன். காட்டு ஓரத்து கரிச்சான் குருவிகள் அற்புதமாக கத்திக் கொண்டிருந்த நேரம். மயில்கள் அகவுகிறது. குயில்கள் கூவுகிறது. வெட்டில் பூச்சிகள் விடுதலை கேட்டு பறக்கிறது. இருட்டுச்சாமம் அடங்கி அதிகாலை உணரத் தொடங்கிய நேரம். அடர்ந்த புதருக்குள் ஒரு பாறை. அந்த பாறையில் இளைப்பாறுகிறோம். அந்த பாறையில் இருந்து அந்த காட்டுவாசி மான் போல ஒரு சத்தத்தை எழுப்புகிறார். என்று எழுப்புகிற அந்த சத்தம் எனக்கு புதிதாக இருந்தது. உடனடியாக எதிர் திசையிலிருந்து அதேபோல் ஒரு சத்தம். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நடந்தோம். ஒரு 10 நிமிடங்கள் நடந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு பாறை. அந்த பாறையில் பச்சை இலைகள் ஒடித்து வைக்கப்பட்டிருக்கிறதை அந்த காட்டுவாசி எடுத்து தூக்கி வீசுகிறார். மீண்டும் அங்கே ஒரு சத்தம். எதிர் திசையிலிருந்து இன்னொரு சத்தம். மீண்டும் ஒரு 5 நிமிடத்துளிகள் நடக்கிறோம். இப்படி நடந்தே செல்லுகிற போதுதான் அந்த அடர்ந்த புதருக்குள் இருந்து 2 உருவங்கள் தென்பட்டது. ஒன்று சேத்துக்குழி உருவம், இரண்டாவது சந்திரன் உருவம். புதியதாய் மனிதர்கள், ஆனால் எங்கோ பார்த்த அனுபவம். வந்ததும் ஒவ்வொருத்தருக்காக கை கொடுத்தார். நன்றாக இருக்கிறீர்களா என்று நலம் விசாரித்தார். என்றேன். ஒரு புரிதல் இருந்தது. வீரப்பனாரை சந்திக்கப் போகிறோம். ஆனால் இந்த முகம் வீரப்பனார் முகம் இல்லையே, அதே மீசை என்றுதான் யோசிக்க தோன்றியது. பிறகு போகலாமா என்றார்கள். நடந்தோம். விடிந்து கொண்டே இருக்கிற வரை நடந்தோம். விடிந்ததும் சூரியன் அஸ்தமித்து மனம் பரப்புகிற காடுகளில் மலர்கள் வீசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அடர்ந்த புதருக்குள் நடந்தே கடந்தே போனோம். சுமார் ஒரு 8 மணி இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு இடத்தில் அடைகிறோம். அங்கே மீண்டும் அந்த மான் சத்தம் எழுப்பப்படுகிறது. எதிர் திசையில் இருந்து இன்னொரு மான் சத்தம். மீண்டும் கடந்து போகிறோம். கடந்து போகிற போதுதான் அந்த காட்டு வழிச்சாலையில் நெடுகளும் ஒரு பச்சை குச்சிகளை இலைகளை எடுத்து உடைத்து போட்டபடியே போயிருக்கிறார்கள். நாங்களும் அதன் வழியே நடந்தோம். பிறகு சொன்னார்கள், இதெல்லாம் அடையாளத்திற்காக என்று சொன்னார்கள். அடர்ந்த மூங்கில் பகுதி. காடுகளுக்குள் உள்ளே நுழைந்து பயணித்து போகிற போது இளைப்பாறுவதற்கு எங்காவது இடம் கிடைக்காதா என்று மனசு ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில்தான் அடர்ந்த புதர்கள், மூங்கில் தோப்புகள் நிறைந்த ஒரு பகுதிக்குள் எட்டி நுழைந்து பார்த்தேன். மூட்டை முடிச்சுகள் இருந்தது. பாத்திரங்கள் கடந்தது. ஒரு உருவம் படுத்து உறங்கி கொண்டிருந்தது. ஒருவர் காலை கடன்களை முடித்துவிட்டு அப்பொழுதுதான் முகம் கழுவி வந்தார். இப்படியான ஒரு சூழலில் போய் தோளில் கிடந்த பைகளை இறக்கி வைத்து விட்டு அமர்வதற்காக நின்று கொண்டிருந்தேன். தூங்கிய உருவம் படக்கென்று தன் தோளில் போத்தி இருந்த சணல் சாக்குகளை எடுத்துவிட்டு பார்க்கிற போதுதான் அந்த கம்பீர மீசை, அழகான பார்வை, நேர்கொண்ட தன்மை. எழுந்ததும் சிரித்தது. வணங்கினேன். நல்லா இருக்கிறீங்களா என்று நலம் விசாரித்தார் மரியாதைக்குரிய எல்லை காத்த போர் மறவர் வீரப்பனார் அவர்கள். நன்றாக இருக்கிறேன் அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். நல்லா இருக்கேன் என்று சொன்னார். அடுத்த வார்த்தை, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டார். நான் வீட்டை மறந்து போயே 4 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் வீட்டிற்கு சென்றே 4 வருடங்கள் கடந்து விட்டது. இதை உணராத வீரப்பனார் அவர்கள் என்னிடத்திலே கேட்டபோதும் கூட ஒரு பொய்யை சொன்னேன். நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னேன். உடனடியாக ஒரு விரித்த கோணி, அந்த கோணியில் உட்கார வைத்தார். எல்லோருடைய பெயரும் கேட்பார்கள் என்று நான் நினைத்தேன். இல்லை, பெயரை சூட்டினார்கள். உங்களுக்கு எந்த பெயராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பெயர் கருப்புசாமி என்று எனக்கு ஒரு பெயரை சூட்டினார் வீரப்பனார் அவர்கள். ஏற்றுக்கொண்டேன்.
ஏனென்றால் என்னுடைய தாத்தா பெயரும் கருப்பர் தான். அதற்கு பிறகு இரவெல்லாம் கண் விழித்த அந்த உடற்சோர்வில் உறங்கச் சென்றேன். படுப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் தரையில் படுத்து உறங்கி விடலாம், தலைக்கு எதுவும் இல்லாமல் உறங்க முடியாது என்பதை நான் கற்று வைத்திருந்தேன். சுற்றிலும் தலைக்கு வைத்து தூங்க எதுவும் இல்லாத நேரத்தில்தான் மூங்கில் தொப்பைகளை மேய வந்த என்றோ மேய்ந்திருந்த யானை சாணங்கள் பட்டுப்போய் கிடந்தது. அந்த சாணம் ஒன்றை தூக்கி வந்து தலைக்கு வைத்து அதன் மீது ஒரு துண்டை விரித்து படுத்து உறங்கினேன். அயர்ந்து உறங்கிவிட்டேன். மீண்டும் மாலை 5 மணிக்கு எழுந்தேன். ஆசை அதனை ஒருவன் அடக்கி அயரா போராட்டம் நடத்தி, மீசை அதனை நீ முறுக்கி மிச்சமயிர் கோவி விட்டாய், சிரித்த முகத்தோடு என்னை விரித்த கோணியதில் விரைவாய் அமரச் சொன்னாய், எந்தமிழர் கூட்டம் காக்க என்றைக்கும் வீடறியா செந்தமிழ் வளர்க்கும் உன்னை செந்தனலா சுட்டுவிடும் என்று என் இளம் வயது கவிதையை எழுத ஆரம்பித்தேன். இப்படித்தான் அந்த முதல் சந்திப்பு நடந்தது. குளிக்கலாம் என்று ஆசைப்பட்டேன். உடனடியாக சொன்னார், இங்கே குளிக்க முடியாது, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இருக்கிற இடத்தில் குளிக்கலாம் என்று சொன்னார். சற்று அருவருப்பாகத்தான் இருந்தது. காலையில் பல் விளக்குவதற்கு குச்சிகளை தேடினேன். சொன்னார், குச்சிகளில் பல் துலக்கக்கூடாது, எது நஞ்சு குச்சி எது நல்ல குச்சி என்பது தெரியாமல் போய்விடும், பற்பசையும் பல்துளைக்கியும் இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக அந்த கோல்கேட் என்று சொல்லக்கூடிய அந்த பற்பசையும் அதே கோல்கேட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசையும் என்னிடத்திலே கொடுத்து பல்துலக்கச் சொன்னார்கள். நான் பல்துலக்கி விட்டு வாயில் இருந்த நுரையை வெறுந்தரையில் கட்டாந்தரையில் துப்புவதற்கு காத்திருந்த நேரத்தில் வீரப்பனார் சொன்னார், கட்டாந்தரையில் மட்டும் எச்சிலை துப்பி விடாதீர்கள் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. உடனடியாக ஒரு சிறிய பாறை கொடுக்கப்பட்டது. அந்த சிறிய பாறையை எடுத்து குழியை நோண்டி அதிலே துப்பிவிட்டு மூடிவிட வேண்டும். இதெல்லாம் இங்கு இருக்கிற சட்ட விதிகள் என்று சொன்னார். காலை கடன்களை முடிப்பதற்கு கட்டாந்தரையில் போய்விடக்கூடாது, அதுக்கும் கடப்பாறை தான் தேவைப்பட்டது. பூனையை போல குழி தோண்டி அதிலே மலத்தை இட்டு மீண்டும் மூடிவிடுவது அங்கே வழக்கமாக தென்பட்டது. ஏன் என்று காரணம் கேட்டேன். அவர் சொன்னார், காடுகள் சுத்தமானது, நாம் இட்டு வைக்கிற மலத்தையோ அல்லது துப்பி வைக்கிற எச்சிலையோ எத்தனை நாள் வந்தாலும் இங்கே இருக்கிற காட்டுவாசிகள் பார்த்துவிட்டு அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படையிடம் சொல்லிவிடுவார்கள். நாமே இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எமக்கு ஆறுதல் சொன்னார்கள், அறிவுரை சொன்னார்கள். ஏற்றுக்கொண்டேன். இப்படித்தான் அந்த முதல் நாள் பயணம் கடந்தே போனது. சந்தன காடுகளில் சங்கமித்திருந்த வீரப்பனார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யுத்தங்களுக்கு தயாராகி கொண்டிருந்தார். சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன் அரசு தரப்பால் ரம்போ கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்டார். மக்களால் அவர் ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணன் என்று அழைப்பது வழக்கம். ஏன் அந்த பட்டப்பெயர்? சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணன், சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன் அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் அதிரடிப்படை தலைவராக பணிமாற்றம் செய்யப்படுகிறார். தமிழ்நாடு அதிரடிப்படை என்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் வீரப்பனாரை பிடிப்பதற்கு தனி அதிரடிப்படையை மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நியமித்தார்கள். பதவி, பெரிய பதவி தனக்கு கைக்கு கிடைத்து விட்டது என்று ரம்போ கோபாலகிருஷ்ணன் போடாத ஆட்டம் அல்ல. மேட்டூரில் தங்கியிருந்து கொண்டு தன் படை பதாகைகளோடு பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மக்களை துன்பியல் படுத்தினார், துயரப்படுத்தினார். பெரியதண்டா, சிறியதண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம், கோட்டையூர், செட்டிப்பட்டி, ஏமனூர், கோவிந்தப்பாடி, காரக்காடு, காவேரிபுரம் என்று பெயர்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பல்வேறு கிராமங்களில் புகுந்து மக்களை சித்திரவதைக்குள்ளாக்கினார். வீரப்பனாரை பிடிக்கிறோம் என்கிற பெயரில் தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவர்மலை, மடம், மணியாச்சிப்பள்ளம் போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்களை சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள். காடுகளில் ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் வாடகைக்கு மேய்ப்பார்கள். ஆடுகளுடைய முதலாளிகள் எங்காவது ஒரு ஊரில் பணக்காரர்களாக இருப்பார்கள். வருடத்திற்கு 5000 ரூபாய், 10,000 ரூபாய் என்று சம்பளம் நிர்ணயிக்கப்படும். அந்த தொழிலாளிகள் காடுகளில் காட்டின் கொடிய மிருகங்களுக்கு இடையில் அந்த ஆடுகளை மேய்த்து வளர்த்து பக்குவப்படுத்தி முதலாளியிடம் ஒப்படைப்பது வழக்கம். அவ்வாறான சூழலில்தான் ரம்போ கோபாலகிருஷ்ணன் காடுகளுக்குள் போடப்பட்டிருந்த ஆட்டுப்பட்டிகளில் நுழைந்து அங்கே மேய்த்து கொண்டிருந்தவர்களிடமே கேட்காமல் தனது அதிகார துஷ்பிரயோகத்தை அவர்களிடம் காட்டி
2 அல்லது 3 ஆடுகளை பிடித்து வருவது வழக்கமாய் வைத்திருந்தார். அஞ்சி நடுங்கினார்கள் ஆடு மேய்ப்பவர்கள். எதையும் கேட்பதில்லை. தான் தோன்றித்தனமாக நடந்த வரலாறு. அப்படித்தான் ஏமனூர் என்பது தருமபுரி மாவட்டத்தின் காவிரிக்கரையோரம் இயற்கை எழில் கொஞ்சுகிற மலை முகடுகளுக்கு கீழே மனம் பரப்பி கிடக்கிறது அந்த கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை போய் சொல்லனா துயரங்களை கொடுத்தார். மனிதர்களையே வேட்டையாடினார் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய எதேச்சிதிகாரம் மேலோங்கி நின்றது. ஏமனூர் மலைமுகடுகளில் பல்வேறு இடங்களில் ஆட்டுப்பட்டிகள் போடப்பட்டிருந்தது. வீரப்பனாரை பிடித்து விடுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு காடுகளில் திரிந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் ஏமனூர் பகுதிகளில் மலைமுகடுகளில் போடப்பட்டிருந்த ஆட்டுப்பட்டிகளில் கிட்டத்தட்ட தகவல் திரட்டினால் 200 ஆடுகளுக்கு மேல் திருடி சென்று விட்டதாக அங்கே இருக்கிற மக்கள் இன்றளவும் சொல்லுகிறார்கள். அப்படி யாரையுமே கேட்காமல் ஆடுகளை கொண்டு வந்து மேட்டூரில் வைத்து வெட்டி தின்ற உடம்பு வளர்த்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வீரப்பனாரை பிடித்து விட்டுத்தான் திருமணம் செய்வேன் என்று பத்திரிகைகளிலே பேட்டி கொடுக்கிறார். இவர் செய்த அட்டூழியங்கள் 1-2 நாம் கோடிட்டு காட்ட முடியும். வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுத்ததாக கருதப்படுகிறவர்கள், வீரப்பனாருக்கு நெருங்கிய உறவினர்கள் அல்லது காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள் எவரேனும் கிராமங்களில் இருப்பார்களேயானால் அவர்களை அழைத்து வந்து மேட்டூர் சித்திரவதை கூடத்திலே அடைத்து வைத்து சொல்லனா துயரங்களை கொடுப்பார்கள். எதற்கும் கட்டுப்படவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு உடனடியாக அளவெடுத்து அவனுக்கு மறுநாள் பச்சை உடை உடுத்தி காடுகளுக்குள் கூட்டி கொண்டு போய் சுட்டு விட்டு வீரப்பனாருக்கும் எங்களுக்கும் நடந்த யுத்தத்தில் வீரப்பனார் படையைச் சேர்ந்த 2 பேரை சுட்டு வீழ்த்தினோம் என்று பத்திரிகைகளுக்கு புகைப்படத்துடன் பேட்டி கொடுப்பார்கள். மருந்து வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் மணல் மூட்டைகளை கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு போட்டா எடுத்து தேங்காய்களுக்கு கருப்பு வண்ணம் பூசி வெடிகுண்டு என்று மக்களிடத்திலே பரப்புவதற்கு பத்திரிகைகளில் படம் காட்டி இப்படித்தான் ஏமாற்று வித்தைகளை இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். நூற்றுக்கணக்கான மக்கள் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மைசூர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சேலம் சிறையில் தவித்தார்கள் தமிழர்கள். கோயமுத்தூர் சிறையில் கொண்டு போய் கொலை செய்யும் அளவிற்கு கொடுமைப்படுத்தி கொண்டு போய் அடைத்தார்கள். இதற்கெல்லாம் பின்னணி காரணமாக இருந்தது யார் என்றால் இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன். இவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து வரம்பு மீறிய ஒரு அதிகாரி. வீரப்பனாரை கொலை செய்துவிட்டுத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்ததை வீரப்பனார் அவர்களிடத்திலே வீரப்பனார் படையை சார்ந்தவர்கள் அந்த பத்திரிகையை வாங்கி கொண்டு போய் அந்த பத்திரிகை செய்தியை படிக்க வைத்தார்கள். வீரப்பனார் வெகுண்டெழுந்தார். உடனடியாக ஒரு திட்டம் தீட்டுகிறார். இவனை விட்டால் மக்கள் துயரப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், ஆகையால் இனிமேலும் விட்டு வைத்தால் மரியாதை இல்லை என்று கங்கணம் கட்டிய வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய சக தோழர்களிடம் ஒரு செய்தியை எழுதச் சொல்லுகிறார். கொளத்தூர் சந்தை வெள்ளிக்கிழமை, ஆகையால் ஒரு வெள்ளை வேட்டியில் அடே ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணா, நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன், வா மோதி பார்ப்போம் என்று எழுதிவிட்டு சுரக்காய் முடிவிற்கு வா என்று அந்த வெள்ளை துணியில் எழுதி இப்படிக்கு வீரப்பன் என்று எழுதி வெள்ளிக்கிழமை சந்தையில் வருவோர் போவோர் கண்களில் படும் அளவிற்கு அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் கட்டி தொங்க விடுகிறார்கள். விடுகிறது. அதிகாலை 3 மணிக்கு கட்டப்பட்ட அந்த வேட்டி திரை எல்லோர் கண்களிலும் விடிய காலம் 6 மணியிலிருந்து அது பரவல் செய்தியாக மாறுகிறது. உடனடியாக அங்கே இருந்த போலீஸ் அடியாட்கள், போலீஸ் கையாட்கள் உடனடியாக மேட்டூர் சென்று ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனிடம் உங்களை பற்றி தாறுமாறாக எழுதி கொளத்தூர் சந்தையிலே கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகு தன் படைப்பதாகைகளோடு கொளத்தூர் வருகிறார். அந்த வாசகங்களை படிக்கிறார். உடனடியாக ஒரு முடிவெடுக்கிறார். வீரப்பனாருடைய நெருங்கிய உறவினர்களையும் வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடியவர்களையும் தேடினார். காவிரிபுரம், பெரியதண்டா, செட்டிப்பட்டி, ஏமனூர் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களை திரட்டுகிறார். அதோடு மட்டுமல்ல, அதிரடிப்படையைச் சேர்ந்த அக்கிரமக்காரர்கள் ஒரு 10-20 பேரை அழைத்து கொண்டு தமிழ்நாட்டின் வெள்ளை வண்டி வாகனத்தில் அனைவரும் ஏற்றப்படுகிறார்கள். வந்த அப்பாவி மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அவர்கள் அன்றாடங்காய்ச்சிகள், ஒவ்வொரு நாளும் உழைத்து தன் வயிறை கழுவக்கூடிய உழைப்பாளர்கள். அவர்களை போய் பிடித்து வந்து அந்த வெள்ள வண்டியிலே ஏற்றி சுரக்காய் முடி எங்கே இருக்கிறது காட்டுங்கள், வாங்கடா போவோம் என்று செல்லுகிறார். உடனே படைபதாகைகளுடன் வெள்ளை பேருந்தில் வண்டி புறப்படுகிறது.
காவிரிபுரத்திலிருந்து நகன்ற அந்த பேருந்து கோவிந்தப்பாடி வழியாக தார்காடு வழியாக நேராக மாதேஸ்வரன் மலை சாலையை நோக்கி அந்த வண்டி பயணிக்கிற போது காவிரி ஆறும் பாலாறும் இணைந்து கலக்கிற அந்த இடத்தில் மலை முகடுகள் சரிவான ஒரு சூழலில் சாலை மேலே ஏறுகிற போது அந்த வண்டி ஏற முடியாமல் நின்று போகிறது. உடனடியாக ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அனைவரையும் இறக்கிவிட்டு தான் முன்னே செல்ல ஊர் மக்களை பின்னே அழைத்து சென்று பாலாற்றின் குறுக்கே கர்நாடக தமிழக எல்லையை இணைக்கிற பாலாற்று பாலத்தின் வழியாக கடந்து செல்லுகிறார். வண்டியை ஓட்டிய ஓட்டுநர் மட்டுமே அந்த வண்டியை சரி செய்து மீண்டும் இயக்கி பாலாற்று பாலத்தின் மீது ஓட்டி வருகிறார். வெள்ளை வாகனம் வந்து கர்நாடக பகுதியாக தொடங்கக்கூடிய மாதேஸ்வரமலை ஆர்ச் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கர்நாடக அதிரடிப்படையை சார்ந்தவர்கள் தங்கியிருக்கிறார்கள். சுமார் 200 பேர். அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட கர்நாடக ஊதா பேருந்தில் போய் இவர் கேட்கிறார், இந்த மாதிரி ஊதா பேருந்து வேண்டும், சுரக்காய் மடுவிற்கு என்னை வீரப்பன் அழைத்திருக்கிறான், வாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு கர்நாடக அதிரடிப்படையைச் சேர்ந்தவர்கள் ஒரு 6-7 பேர் அந்த ஊதா வண்டியில் ஏறுகிறார்கள். சரி செய்யப்பட்டு வந்த தமிழ்நாடு வெள்ளை பேருந்தில் பொதுமக்களை ஏற்றிக்கொள்கிறார். அதிலே ஒரு 4-5 காவலர்களை ஏற்றிக்கொள்கிறார். வெள்ளை வண்டி முன்னால் புறப்படுகிறது, ஊதா வண்டி பின்னால் புறப்படுகிறது. பாலாற்று பாலத்தை கடந்து ஆர்ச்சை கடந்து வாகனம் இரண்டும் அப்படி ஊர்ந்து சென்று இடதுபுறமாக திரும்பினால் சுரக்காய்மடு, வலதுபுறமாக திரும்பினால் வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசம் கோபிநத்தம் செங்கப்பாடி. இடது பக்கமாக சுரக்காய்மடுவிற்கு செல்ல வேண்டுமானால் காட்டு வழி சாலையாக ஒரு 4-5 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். 2 பேருந்துகளும் மெதுவாக காடு கழனிகளில் நகருகிறது. வீரப்பனார் அவர்கள் சுரக்காய்மடு என்கிற இடத்திற்கு பக்கத்திலே சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே ஒரு வளைவான முக்கத்தில் சுமார் 600 கிலோ வெடிப்பொருட்கள் கொண்ட 14 இடங்களில் குழிகளை வெட்டி கன்னி வெடிகளை பதிக்கிறார்கள். இதற்கு ஆட்களை தேர்வு செய்கிறார் வீரப்பனார் அவர்கள். ஒடுக்காப்பள்ளத்தை சேர்ந்த சில பேரை அவர் மாதேஸ்வரன் மலைக்கு கீழ்ப்பகுதியிலே இருக்கக்கூடிய பாறை வெடிக்க வைக்கும் நிபுணர்களை வரவழைத்து தான் இந்த 14 இடங்களில் குண்டுகளை நிரப்புகிறார்கள். நிரப்பி ஃபாக்சட் பெட் என்று சொல்லக்கூடிய பெட்டியை வடிவமைத்து அந்த பெட்டியின் மூலமாகத்தான் அந்த வெடிப்பொருள் நிரப்பி இருக்கிற குழிகளில் இருக்கிற வெடிகளை வெடிக்க வைக்கிற திறன் கொண்ட ஆற்றலோடு நீண்ட வயர்களை காடுகளில் போட்டு கொண்டு போய் ஒரு சிறிய மலைக்குன்றில் வீரப்பனார் படை அமர்ந்திருந்தது. 2 பேருந்துகளும் ஆடி அசைந்து வருகிற ஒரு சூழலில்தான் முன்னால் வந்த வெள்ளை பேருந்து வெடிபொருட்களை நிரப்பி அந்த குழிகள் 7வது குழிக்கு முன்னால் கடந்து அப்படி வருகிற போதுதான் 2வது பேருந்தாக வந்த கர்நாடக ஊதா பேருந்து 3வது குழிக்கும் பக்கத்தில் வருகிற போது பாக்ஸரை வெடிக்க வைக்கிறார்கள். அழுத்தி வெடிக்க வைக்கிற போது இந்த 14 குழிகளில் பதுக்கி வைத்திருந்த 600 கிலோ வெடிப்பொருட்களுடன் கூடிய இந்த மிகப்பெரிய தாக்குதல் வெடித்தாக்குதல் வெடித்து சிதறுகிறது. முன்னால் சென்ற தமிழ்நாடு அதிரடிப்படை வெள்ளை பேருந்து சுக்கு நூறாகிறது. பின்னால் வந்த கர்நாடக ஊதா பேருந்து பாதி அளவு சுக்கு நூறாகி ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஊதா பேருந்தின் பின்பக்க வாசலில் கையிலே ஒரு AK-47 ரக துப்பாக்கியை வைத்து கொண்டு வாட்டசாட்டமான அந்த உடல் வாகோடு காடுகளை நோட்டமிட்டு வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இந்த மாபெரும் ஒரு யுத்தம் தொடங்கியது. முன்னால் சென்ற வெள்ளை பேருந்தில் பயணித்த 22 அப்பாவிகள் சிதிலமடைந்தார்கள், சுக்கு நூறானார்கள். 2வது பேருந்தான ஊதா பேருந்தில் சென்ற கர்நாடக வனத்துறையை சார்ந்தவர்களும் அதிரடிப்படையை சார்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 6-7 பேர் அதிலே சிதைந்து போனார்கள், கொல்லப்பட்டார்கள். பின்னால் வந்திருந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அடித்த வெடியில் பல தூரங்களுக்கு உடல் தூக்கி வீசப்பட்டு ஒரு மரத்திலே தொங்கிய அவல காட்சிகள் அன்றைய தினம் நடந்தது. இது 9/4/1992 ஆண்டு காலை 11:20 மணிக்கு இந்த மாபெரும் தாக்குதல் சுரக்காய் மடுவிற்கு அருகில் தொடுக்கப்பட்டது. இதிலே மாண்டு போன அப்பாவி தமிழர்கள் கிளமன் என்கிற ஒரு பிரைவேட் டிரைவர் இதிலே பலியாக்கப்படுகிறார். தமிழ்நாடு அரசு அதிரடிப்படை
வண்டியை இயக்கியவர் அவர்தான். இன்னொருத்தர் இருந்தார், கிளமெண்ட் என்கிற ஒரு நபர். அவர் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனுக்கு உதவியாளராக இருந்தார். அவரும் இந்த விபத்தில் தப்பித்துக் கொள்கிறார். அடுத்து பார்த்தோமேனால் எம் சந்தாஸ் அவர்கள், இவர்கள் காவல்துறை கர்நாடக பகுதியைச் சேர்ந்தவர். அடுத்து சோழன் பேட்ச் நம்பர் 149, இவரும் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர். எம் செல்வம் பிசி நம்பர் 158, இவரும் தமிழக காவல்படையை சேர்ந்தவர். மகாதேவன் 1558 பேட்ச் நம்பர், இவரும் தமிழ்நாடு அதிரடிப்படையை சேர்ந்தவர். ராஜசேகர் 1648, இவரும் தமிழ்நாடு காவல்படையை சேர்ந்தவர். அடுத்ததாக இரசன் என்று சொல்லக்கூடிய வனத்துறையைச் சேர்ந்தவர், தமிழ்நாட்டு பகுதியைச் சேர்ந்தவர். இவரும் இதில் பழிவாக்கப்படுகிறார். அடுத்து விசி பெல்லண்ட் என்கிறவர் கர்நாடக பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியைச் சேர்ந்தவர். அச்சுதானந்தா, இவரும் காவல்படையைச் சேர்ந்தவர், பேட்ச் நம்பர் 575. அடுத்து எம் புட்டுசுவாமி என்கிறவர் கர்நாடக பகுதியைச் சேர்ந்தவர், பேட்ச் நம்பர் 105. இவர் கர்நாடக அந்த ஊதா பேருந்தை இயக்கிய டிரைவர். டிஎன் லக்ஷ்மண், இவரும் கர்நாடக பகுதியைச் சேர்ந்த அதிரடிப்படையினுடைய காவல்துறை அதிகாரி, பேட்ச் நம்பர் 615. ஆக கிட்டத்தட்ட ஒரு 8 அதிகாரிகளை பலிகொண்ட சம்பவம் மட்டுமல்ல, 22 அப்பாவி மக்களும் இதிலே பலிகடாவாக்கப்பட்டார்கள். அந்த 22 பேரில் மிக முக்கியமானவர், மரியாதைக்குரிய சிறியவராக விளங்கிய அண்ணன் சேத்துக்குழியாருடைய அண்ணன் இதிலே சிக்கொண்டு சிதைந்து போகிறார். வீரப்பனாருடைய உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு 6 பேர் இதிலே பலிகொள்ளப்படுகிறது. ஏமனூரை சேர்ந்தவர் 2 பேர் என்று மொத்தம் 22 பேருக்கு மேற்பட்டவர்கள் இதிலே இறந்து போகிற அந்த நிகழ்ச்சியை வீரப்பனார் வைத்த கன்னிவெடி தாக்குதலில் சிதைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்தவரை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த விஜயகுமார் என்கிற ஒருவரால் அங்கிருந்து விரைவு உயிர்காக்கும் பாதுகாப்பு வண்டி, ஆம்புலன்ஸ் என்று சொல்வார்களே, அதிலே அழைத்து கொண்டு போய் சேலம் மருத்துவமனையில் சேர்த்து அவருக்கு முதலுதவி சிகிச்சையில் கொடுக்கப்பட்டு காப்பாற்றப்படுகிறார். அதிலே கிளமெண்ட் என்கிற ஒரு தனியார் தொழிலாளியும் அடங்குவார். அவர்தான் அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனுக்கு பக்கபலமாக இருக்கிறார். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செய்த அட்டூழியங்களுக்கு பழிதீர்க்கவே வீரப்பனார் அவர்கள் இவ்வளவு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தார்கள். ஆனால் வீரப்பனாரை அழித்து விட்டுத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று பத்திரிகைகளுக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இறுதி மூச்சு அடங்கும் வரை திருமணம் செய்யவே இல்லை என்பதுதான் வரலாறு. இன்றைக்கும் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை போய் நீங்கள் மேலே குறிப்பிட்ட பல சிற்றூர்களில் கிராமங்களில் போய் கேட்டால் முகம் சுளிப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஆணவ தாண்டவத்தோடு ஒரு அதிகாரி நடந்து கொண்டதை வீரப்பனாருடைய வரலாற்றில் மறக்க முடியாதவை. அவ்வாறுதான் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இந்த மிக பெரும் தாக்குதலுக்கு பிறகு அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சேலம் மருத்துவமனைக்கே சென்று அந்த கோபாலகிருஷ்ணனையும் கிளமண்டையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் என்பது வரலாறாக இருக்கிறது. ஆக மக்கள் மத்தியில் யாரெல்லாம் அசிங்கப்பட்டு போனார்களோ அவர்களெல்லாம் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழாமல் அருவருக்கத்தக்க வாழ்க்கையையும் அருவருக்கத்தக்க பெயரையுமே எடுத்தது வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீரப்பனார் வைத்த மிகப்பெரிய முதல் கன்னிவெடி தாக்குதல் என்பது அதுதான் இறுதி கன்னிவெடி தாக்குதலும் கூட. ஆனால் இந்த 22 அப்பாவிகள் உயிரிழந்ததை நினைத்து அங்கிருந்து தப்பித்து சென்ற வீரப்பன் படை தாமரைக்கரை தாண்டி மணியாச்சி பள்ளம், அந்தியூர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் போய் தங்கிவிடுகிறார்கள். அங்குதான் யார் யார் இறந்து போனார்கள் என்பதை பத்திரிகையின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது கூடவே பயணித்து கொண்டிருக்கிற சேத்துக்குழி கோவிந்தனாருடைய அண்ணனும் இதில் சிதைந்து போனார் என்கிற செய்தி சேத்துக்குழியார் மனதை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தியது. அதோடு மட்டுமல்ல, வீரப்பனாரின் நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 6 பேர் இதில் அகால மரணமுற்றார்கள் என்கிற செய்தியை கேட்டு வீரப்பனார் சொல்லனா துயரங்களை அடைந்தார்கள் என்பது பிறகு அவர் கொடுத்த பேட்டியில் இன்றளவும் காட்சி தருகிறது. ஆகையால் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு காரணம் பின்னால் மக்கள் மத்தியில் மக்களுக்கு செய்த துரோகங்களும் அன்றாடங்காட்சிகள் அவலக்குரல்களும் தான் இந்த அதிரடி தாக்குதலுக்கு காரணமாக அமைந்தது என்பதை வரலாறு இன்றளவும் மெய்ப்பித்து காண்பித்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு சந்திப்பில் மிக முக்கியமான தகவல்களோடு இணைவோம். நன்றி. ஒத்தைப்பனை ஓரம் உசுருறங்கும் நேரம்.
காட்டு வழி பூராம் கண்கலங்கும் காலம். எப்பத்தான் வருவீக அண்ணா, எழுந்து எப்பத்தான் வருவீக என்கிற ஏக்க சிந்தனையோடு தான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. 19 ஆண்டுகள் ஆகிவிட்டது நீங்கள் படுத்துறங்க சென்று. நீங்கள் நடத்திய யுத்த களத்தில் மறக்க முடியாதவை எண்ணற்றவை. மறுபடியும் மறுபடியும் நாம் யோசித்து கொண்டிருந்தாமையானால் பல்வேறு சம்பவங்கள் மனதை திகிலடைய வைக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் நீங்கள் நடத்திய யுத்த களத்தில் மிக முக்கியமானது. டிஎஃப்ஓ சீனிவாசன் என்கிற ஒரு வன இலாகாவினுடைய மாவட்ட அதிகாரியை நீங்கள் வதம் செய்த நிகழ்வு இன்றளவும் நெஞ்சில் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. பின்னணிகள் என்ன? எதற்காக உங்களுக்கு இவ்வளவு பெரிய வன்மம் இருந்தது? எப்படி இதை செய்து முடித்தீர்கள்? எந்த வைராக்கியம் உங்களை இந்த அளவிற்கு இட்டு சென்றது என்பதையெல்லாம் நீங்கள் 1996ஆம் ஆண்டு நடந்த நக்கீரன் இதழுக்கான பேட்டியில் தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கிறீர்கள். அதை நீங்கள் சொன்னதற்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய வதத்தை இவர் செய்தது சரி என்று உலகம் நம்பியது. ஆனால் உள்ளூர் மாடு விலை போகாது என்பதைப் போல நீங்கள் பிறந்த மண்ணான செங்கப்பாடி கோபிநத்தத்தில் உங்களுக்கு எதிராகவே செயல்பட்ட டிஎஃப்ஓ சீனிவாசனை தூக்கி கொண்டாடுகிற அவலச்சூழல் ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றமாகி கொண்டிருப்பதை எண்ணி வருத்தப்படுகிறோம். நீங்கள் நடத்திய யுத்தத்தில் டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய பங்களிப்பு என்ன? 1987களில் சார்க் மாநாடு பெங்களூரில் நடைபெறுகிறது. 2 நாட்டினுடைய பிரதமர்கள் பெங்களூரிலே கூட இருக்கிறார்கள். இலங்கை பிரதமரும் இந்திய பிரதமரும் கூடி விவாதித்து அங்கே நடக்கிற அரசியல் யுத்தம் அல்ல, ஆயுத யுத்தத்திற்கும் எவ்வாறு அடிபணிய வேண்டும், எப்படி நாம் இதை முன்னேற்பாட்டோடு செயல்படுத்த வேண்டும் என்று பேசுவதற்கான கூட்டத்தை பெங்களூரில் அவர்கள் திட்டமிட்டார்கள். குறிப்பிட்ட நாளன்று பெங்களூர் மாநகரம் ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பால் சுற்றி வளைக்கப்பட்டது. உங்களுடைய தந்த வியாபாரியாக இருந்த பவானி ராஜாமணி அவர்கள் உங்களை அழைத்து கொண்டு பெங்களூர் செல்லுகிறார். எதற்காக செல்லுகிறார்? நீங்கள் குண்டலுப்பேட்டையில் நடத்திய வனத்துறைக்கும் உங்களுக்கும் நடந்த யுத்தத்தில் நீங்கள் நிறைய தும்க்கிகளை இழந்து விட்ட போதும் நிலை தடுமாறி நீங்கள் காடு கனலிகளில் சென்று தடுமாறியதற்கு பிறகும் அந்த யுத்தத்தை நடத்திய டிஎஃப்ஓ சீனிவாசன் பல்வேறு ஆயுதங்களை அள்ளி செல்லுகிறார். உங்களிடத்திலே ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக நின்றபோதுதான் பவானி ராஜாமணி அவர்களின் மூலமாக ஆயுத கொள்முதலுக்காக நீங்கள் பெங்களூர் சென்றீர்கள். ஆனால் சென்ற இடத்தில் என்ன நடந்தது? பவானி ராஜாமணி உங்களை கருவிருப்பதற்காக காத்திருந்த நேரம் தொடங்கி இருந்தது. நீங்கள் ராஜாமணியை நம்பி சென்றீர்கள். ஆனால் ராஜாமணிக்கும் டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததை நீங்கள் அறியாமல் போனதின் மர்மம் என்ன? பெங்களூர் சார்க் மாநாடு தொடங்குகிற நேரத்தில் டிஎஃப்ஓ சீனிவாசன் மூலமாக அவருடைய படை பெங்களூர் அன்னபூரணா உணவகத்தில் சுற்றி வளைக்கப்படுகிறது. நீங்கள் தங்கியிருந்த விடுதியில் கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் பணத்தை படுக்கைக்கு கீழே பத்திரமாக வைத்துவிட்டுத்தான் அங்கிருந்து நீங்கள் நடந்து வந்தீர்கள். பவானி ராஜாமணிக்கும் நீங்களும் அந்த அறையில் தங்கியிருக்கிற போது இருவருக்கும் 2 சாவிகள் உண்டு. அப்படி பவானி ராஜாமணிக்கும் ஒரு சாவி வைத்திருந்த நேரம் உங்களை அன்னபூரணா உணவகத்தில் காட்டி கொடுக்கிறார் பவானி ராஜாமணி அவர்கள். நீங்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறை வசம் ஒப்படைக்கப்படுகிறது. காவல்துறை இந்த வழக்கு வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு என்று சொல்லி அன்றைய தினமே வீரப்பனார் அவர்களையும் பவானி ராஜாமணியையும் கைது செய்தார்கள். ஆனால் பவானி ராஜாமணியை கைது செய்தது ஒரு நாடகம். அந்த நாடகத்தின் ஊடாக அவரை தாக்குகிறது போலீஸ், வனத்துறை. ஆனால் அதை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் பொத்தி அடிக்கிறார்கள். காரணம், காட்டி கொடுத்தவனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பது காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும். பிறகு பெங்களூரு சங்கர் நகரில் வைத்து வீரப்பனாரை வனத்துறை அதிகாரியாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் விசாரணை மேற்கொள்கிறார்.
பிறகு அங்கிருந்து 2 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வலயத்திற்குள் பெங்களூரு மாநகரம் வருகிற போது வீரப்பனார் அவர்களை மைசூர் மாவட்டம் சாம்ராஜ் நகர் பக்கத்திலே இருக்கிற பூதிப்படுகா என்கிற வனத்துறை பங்களாவிற்கு அழைத்து வருகிறார்கள். அங்கே கிட்டத்தட்ட 18 நாட்கள் வைத்திருந்து சித்திரவதை செய்யப்படுகிறார். சொல்லன்னா கொடுமைகளுக்கு உள்ளான மகத்தான போர் மறவர் வீரப்பனார் அவர்கள் அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுகிறார். வீரப்பனாருடைய தூரத்து உறவினர் ஒரு காடு வாச்சராக அந்த பூதிப்படுகா பங்களாவில் பணியாற்றுகிறார். முதல் நாள் டிஎஃப்ஓ சீனிவாசன் உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகள் வீரப்பனாரை விட்டு வைப்பது சரியல்ல, ஆகையால் இவரை சுட்டு கொன்றுவிடலாம் என்று பேசிக் கொண்டிருந்ததை வீரப்பனாருடைய தூரத்து உறவினர் ஒருவர் அறிந்த அவர் வீரப்பனாரிடத்திலே விடிந்தது முன்னை சுட்டு விடுவதாக அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இரவே தப்பித்து விடுவது நல்லது என்று அவரிடத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது அங்கே இருந்த வனத்துறை ஊழியர்கள் எல்லாம் ஒரு அறையில் உட்கார்ந்து சீட்டுக்கட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து தப்பிப்பதற்குத்தான் உடம்பிலே நல்லெண்ணெய் தேய்க்கப்படுகிறது. அந்த வனத்துறை ஊழியர் ஒரு இடத்திலே நல்லெண்ணெய் வாங்கி வரச் சொல்லி தன் கைகளில் நல்லெண்ணெயை தேய்த்து மாட்டியிருந்த கைவிலங்கை அவர் கலட்டி வைத்து விட்டு தப்பிக்கிற நிகழ்வு பூதிப்படுகாவில் நடக்கிறது. அன்றைய தினம் இரவு அவருடைய கனவில் அவருடைய பெற்ற தாய் வீரப்பனாருடைய அற்புத தாய் அவர்கள் புற்றுநோயால் இறந்ததற்கு பிறகு கனவில் வந்து, தம்பி நீ தப்பித்து விடு, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று இரவு கனவிலே வந்து சொன்னதாக என்னிடத்திலே பலமுறை அதை சொல்லியிருக்கிறார். அந்த கனவின் உச்சம்தான் கையிலே மாட்டப்பட்டிருந்த கைவிலங்கை கலட்டி வைத்துவிட்டு ஒரு கழிவறை வழியாக அந்த சன்னலை உடைத்து கொண்டு வெளியேறுகிறார். பூதிப்படுகாவிலிருந்து தப்பித்த வீரப்பனார் அவர்கள் காடுகளில் கால்நடையாய் நடந்து சுமார் 136 கிலோமீட்டருக்கு அப்பால் பசியாலும் பட்டினியாலும் துவண்டு போய் காடுகளில் விளைந்து கிடந்த கலாக்காய் பழங்களையும் உணவாக எடுத்துக்கொண்டு தண்ணீரை மட்டுமே பருகி கொண்டு கர்நாடக தமிழக எல்லையான நல்லூர் பகுதிக்கு வருகிறார். அங்கே நல்லூரிலே ஒரு கிழவியிடம் ஒரு பெண்மணியிடம் போய் பசிக்கிறது, ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்று கேட்கிறார். எந்த ஊர் என்று கேட்கிறார்கள். உடனே சொல்லுகிறார், நான் ஏமனூரை சேர்ந்தவன், ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தேன், மாடுகள் ஒரு 10 காணாமல் போய்விட்டது, காடுகளில் தேடி தேடி எங்கும் கிடைக்காத காரணத்தால் வழிதவறி நான் நல்லூர் வந்து விட்டேன், பசிக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு அந்த வயதான மூதாட்டி அவர்கள் பக்கத்திலே ஒரு பெண் பருவம் அடைந்ததையொட்டி அந்த வீட்டில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டிலே போய் கேழ்வரகு களியும் தான் வைத்திருந்த கொள்ளு குழம்பையும் கலந்து அந்த வீரப்பனாருக்கு கொடுக்கப்பட்டது, பரிமாறினார். இரவு அந்த கொட்டகையில் தங்கிவிட்டு மறுநாள் காலை அங்கிருந்து வெளியேறுகிறார். ஆக நாம் பூதிப்படுகா நிகழ்ச்சியில் செய்த சித்திரவதைகளை மறக்காமல் மனதிற்குள் வைத்திருந்த வீரப்பனார் அவர்கள் டிஎஃப்ஓ மீது முதலாக ஒரு வன்மத்தை மனதில் ஏந்துகிறார். நாகப்பா அவர்கள் காமகரே என்கிற இடத்திற்கு வரவழைத்து டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் துப்பாக்கிகள் கொடுத்து வீரப்பனாரை எப்படியும் சுற்று கொண்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். விருந்துக்கு அழைத்தார்கள், சென்றார். வீரப்பனார் அவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொண்டு உணவெடுக்கிறார். மான்கறி விருந்து பரிமாறப்படுகிறது. அந்த விருந்திலே கண்ணாடி துகள்கள் கலந்திருப்பதை அறிந்த வீரப்பனார் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு வயிறு குடைகிறது. உடனடியாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து கோபிநத்தம் கிராமத்திற்கு வந்து கடைகளில் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுகிறார். வயிறு வீரப்பனாருடைய படை தளபதிகள் சுற்றி நின்றார்கள். அந்த படை தளபதிகள் வீரப்பனை தவிர மற்றவர்கள் அனைவரும் துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். 5 பங்காளிகள் அங்கே வீழ்த்தப்படுகிறார்கள். மருந்தகத்தை தொடங்குகிறார். அந்த மருந்தகத்திலே மாரியம்மாளை வேலைக்கு அமர்த்துகிறார். இங்குதான் பிரச்சனை தொடங்குகிறது. மாரியம்மாளை அந்த மெடிக்கலில் அமர வைக்க வேண்டிய அவசியம் ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு வந்தது? ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசன் அர்ஜுனனை சிறைக்கு அனுப்பிவிட்டு மாரியம்மாளை அழைத்து வந்தார்? இப்படி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளிகளான கோபிநத்தம் பங்காளிகள் வீரப்பனார் குரல் கொடுக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படியே வீரப்பனார் அவர்களும் ராஜகவுடாவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ராஜகவுடா அவர்கள் கிட்டத்தட்ட 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாகப்பாவை தோற்கடிக்கிறார். இவ்வளவு பெரிய வெற்றியடைந்த ராஜகவுடா வீரப்பனார் அவர்களை சந்தித்து மலர் மாலை போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சி நாகப்பாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை தருகிறது.
எப்படியாவது இவனை தீர்த்து விட வேண்டும் என்று நாகப்பா கருதுகிறார். அந்த காலகட்டங்களில் டிஎஃப்ஓ சீனிவாசன் மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்தபோது நாகப்பா அவர்கள் காமகரே என்கிற இடத்திற்கு வரவழைத்து டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் துப்பாக்கிகள் கொடுத்து வீரப்பனாரை எப்படியும் சுற்று கொண்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். அதன்படியே டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் அந்த துப்பாக்கிகளை வாங்கி கொண்டு கோட்டையூர் பங்காளிகளாக விளங்கக்கூடிய தங்கவேலு மாதையனிடத்திலே கொடுக்கப்படுகிறது. தங்கவேலு மாதையனும் வனத்திற்குள் வேட்டையாடுகிற வல்லவர்கள். அதைவிட வல்லவராக வீரப்பனாரும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில், பொதுவாக செங்கப்பாடி காடுகளில் அவர் கோலோச்சி இருந்த காலகட்டம். இவ்வாறான ஒரு சூழலில்தான் வீரப்பனார் அவர்கள் வேட்டையாடும் தன்மையை பார்த்து பொறாமைப்பட்ட கோட்டையூர் பங்காளிகளான மாதையனும் தங்கவேலுவும் எப்படியாவது வீரப்பனாரை பழிதீர்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்கள். இந்த செய்தி வீரப்பனாருக்கு போகிறது. உடனடியாக வீரப்பனார் முடிவெடுக்கிறார். இவர்களை விட்டால் நமக்கு தொழிலுக்கே ஆபத்து என்று முடிவெடுத்த வீரப்பனார் தங்கவேலுவையும் மாதையும் கல்லட்டி என்கிற இடத்திலே வைத்து சுட்டு கொன்று விடுகிறார்கள். அவருடைய சகோதரர்கள் தனபாலு, முத்துக்குமார் போன்ற ஒரு 4-5 பங்காளிகள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்துவிட்டானே வீரப்பன், அவனை சும்மா விட்டுவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டினார்கள். மீண்டும் டிஎஃப்ஓ சீனிவாசனை வந்து சந்திக்கிறார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் மீண்டும் காமகரைக்கு சென்று நாகப்பாவிடம் பல்வேறு ஆயுதங்களை வாங்கி கொடுக்கிறார். வீரப்பனாரை எப்படியும் கொன்று விடுங்கள் என்று உத்தரவு வருகிறது. உடனடியாக பங்காளிகள் களத்தில் இறங்குகிறார்கள், காடுகளில் அலைகிறார்கள். ஆக காடுகளில் இருவேறு குழுக்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த இருவேறு குழுக்களும் வெவ்வேறு திசையில் காட்டு விலங்குகளை வேட்டையாடி விற்பனை செய்தாலும் மிகப்பெரிய வன்மத்தை உள்வாங்கி கொண்டுதான் 2 தரப்பினரும் காடுகளில் வலம் வருகிறார்கள். இவ்வாறான சூழலில்தான் இந்த தகவல் வீரப்பனாருக்கு வருகிறது. உடனடியாக டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த கட்ட பகுதியில்தான் செங்கப்பாடியில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய திருத்தலமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் திருத்தலத்தின் உள் சிலையை கொண்டு போய் ஆற்றில் வீச சொல்லுகிறார். காரணம், அந்த மாரியம்மன் கோயில் என்பது தலகர்த்தர்களாக 2 குடும்பங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அதில் ஒரு குடும்பம் வீரப்பனார் குடும்பம். ஆகையால் இந்த சிலையை பூசிப்பது வீரப்பனார் குடும்பம். ஆகையால் இந்த சிலை வைப்பது அருவருக்கத்தக்கது என்று கருதிய டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் அந்த சிலையை எடுத்து கொண்டு போய் ஆற்றிலே வீச சொல்லுகிறார் அந்த கிராம மக்களிடம். அவர்களும் சிலையை தூக்கி கொண்டு போய் ஆற்றில் வீசாமல் அடர்ந்த புதருக்குள் மறைத்து வைத்து விடுகிறார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஆற்றில் தூக்கி போட்டு விட்டோம், ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பிறகு அந்த திருத்தலத்தை கட்டுவதற்காக டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் செங்கப்பாடி கோபிநத்தம் கிராம மக்களிடம் பணம் வசூல் செய்யப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, தான் வாங்கிய சம்பளத்தையும் சிறிதளவேனும் அந்த கோயில் கட்டுவதற்கு நிதியாக போடுகிறார். இது எல்லாம் வீரப்பனாரை பிடிப்பதற்கான யுக்திகளை கையாண்டார். இது வீரப்பனாருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு காலச்சூழலில்தான் பங்காளிகள் வீரப்பனாரை பழிதீர்ப்பதற்காக இருந்த காலகட்டத்தில் பங்காளிகள் வீரப்பனார் கூட்டு பேச்சுவார்த்தை கிராம மக்களிடம் பேசப்பட்டது. உடனடியாக ஒரு திருத்தலத்தில் வைத்து அந்த பங்காளிகள் சமாதானமாக போகுமாறு பேசப்பட்டது. அதற்கு முன்னால் கோட்டையூர் மாரியம்மன் திருத்தலம் தேர் திருவிழா நடக்கிறது. அந்த திருவிழாவில் வீரப்பனார் அவர்களை விருந்துக்கு அழைத்தார்கள். சென்றார். வீரப்பனார் அவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொண்டு உணவெடுக்கிறார். மான்கறி விருந்து பரிமாறப்படுகிறது. அந்த விருந்திலே கண்ணாடி துகள்கள் கலந்திருப்பதை அறிந்த வீரப்பனார் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு வயிறு குடைகிறது. உடனடியாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து கோபிநத்தம் கிராமத்திற்கு வந்து கடைகளில் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுகிறார். வயிறு மிக மோசமான ஒரு சூழலுக்கு வருகிற போது தனது பாலிய நண்பரான டிபி பெருமாள் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார். உடனே டிபி பெருமாள் ஒரு மாட்டு வண்டியை பூட்டி ஒகனேக்கல் வழியாக தருமபுரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார். தருமபுரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாது என்று கைவிரிக்கப்பட்டதற்கு பிறகு வேலூர் பொது அரசு மருத்துவமனைக்கு வீரப்பனார் இடமாற்றம் செய்கிறார். அங்கே வீரப்பனார் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் மீண்டும் அவர் செங்கப்பாடி கிராமத்திற்கு வருகிறார். எப்படியாவது பங்காளிகளை பழிதீர்த்து விட வேண்டும், இல்லையே தனது உயிருக்கு உலை வைத்து விடுவார்கள் என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் அந்த 5 பேரிடம் தூது விடுகிறார். நான் சமாதானமாக போக இருக்கிறேன், நாம் அனைவரும் பங்காளிகள் ஒன்றாகி விடுவோம் என்று ஒரு மனதிற்குள் ஆழமான அழுத்தத்தை வைத்து கொண்டு பங்காளிகளிடம் சொல்லிவிடப்படுகிறது. பங்காளிகள் கோயிலில் கூடுகிறார்கள்.
கோயிலில் இருக்கிற பூசாரியிடம் வெற்றிலையில் சத்தியம் வாங்கப்படுகிறது. அந்த வெற்றிலையில் வீரப்பனாரும் சத்தியம் செய்கிறார். நான் நிச்சயமாக ஒன்றும் இவர்களை செய்ய மாட்டேன், நான் செய்தால் இந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சத்தியம் செய்துவிட்டு, அதேபோல் பங்காளிகளும் அந்த பூசாரி காலில் விழுந்து சத்தியம் வாங்குகிறார்கள். பூசாரி காலில் விழுந்து சத்தியம் வாங்குகிற போது வீரப்பனாருடைய படை தளபதிகள் சுற்றி நின்றார்கள். அந்த படை தளபதிகள் வீரப்பனை தவிர மற்றவர்கள் அனைவரும் துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். 5 பங்காளிகள் அங்கே வீழ்த்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு துண்டுகளாக வெட்டி காவிரி ஆற்றின் தண்ணீரில் அந்த உடல்கள் மீன்களுக்கு இரையாக்கப்படுகிற நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சியாக நடந்தது. இதற்கு பின்னால் இருந்தவரும் இதே டிஎஃப்ஓ சீனிவாசன் தான். அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் மக்களிடத்திலே பணம் வசூல் செய்து மாரியாத்தா திருத்தலத்தை கட்டுவதற்கு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவரின் தலைமையின் கீழ் இயங்கிய வனத்துறை அதிகாரிகள் வீரப்பனார் வளர்த்த 12 நாய்களை பலி கொண்டு விடுகிறார்கள். உயிரோடு தீ வைத்து 12 நாய்களையும் கொன்ன செய்தி வீரப்பனாருக்கு அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருந்தவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. கோபம் அடைகிறார். தான் வீடும் கொளுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்தார். தான் கட்டிய 1979களில் அழகாக மிடுக்காக மாதேஸ்வரன் மலை மலைமுகடுகளுக்கு கீழே அமைந்திருக்கிற அவருடைய தோட்டத்தில் பெருமாள் திருத்தலம் கட்டப்படுகிறது. அந்த பெருமாள் திருத்தலத்தில் குடமுழுக்கு விழாவை வீரப்பனார் அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த பெருமாள் கோவிலில் யாருமே உடைக்க முடியாத மிகப்பெரிய உண்டியலை அந்த கோயிலுக்கு தானமாக வீரப்பனார் வைக்கிறார். அந்த உண்டியலில் பொன்னும் பொருளும் காசுகளும் நிறைய சேமிக்கப்படுகிறது. இதை அறிந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த உண்டியலை எடுத்து உடைத்து அதற்குள் இருந்த பொருள்களையும் பொன்களையும் காசுகளையும் அள்ளிச் சென்றுதான் கோபிநத்தம் கோயில் கட்டுவதற்கு அந்த காசை பயன்படுத்துகிறார். இதுவும் ஒருபுறம் வீரப்பனார் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குகிறது. சிறுவயதில் தனது தங்கை மாரியம்மாள் கூட சோளத்தட்டை விரட்டுவதற்காக குருவி கிளிகள் பறந்து வந்து சோளத்தை மேய்கிறது என்று ஆதங்கப்பட்ட வீரப்பனார் தனது தங்கை மாரியம்மாளை வைத்துத்தான் பறையடித்து அந்த கிளிகளை விரட்டிய அந்த சிறுவயது அனுபவம் தங்கையின் மீது தீராத பாசமாக வளர்ந்து வந்தார். அந்த தங்கையை தனது சொந்த அத்தை மகனான அர்ஜுனன் அவர்களுக்கு ஒகனேக்கல் பக்கத்திலே இருக்கிற நாட்ராம்பாளையத்தில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது. அர்ஜுனன் வீரப்பனாருக்கு உதவி செய்ததாக பொய் வழக்கு புனைந்து டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனாருடைய மைத்துனரும் மாரியம்மாளின் கணவருமான அர்ஜுனனை மைசூர் சிறையில் அடைக்கிற செய்தியும் வீரப்பனார் காதுகளுக்கு எட்டுகிறது. சிறைக்கு சென்ற கணவர் திரும்ப வரவில்லை. வறுமையில் வாடுகிறது மாரியாத்தாள் குடும்பம். உடனடியாக மாரியம்மா பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு காடு கழனிகளில் போய் உழைக்க தொடங்குகிறார். இதை அறிந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் மாரியம்மாளை சொந்த ஊரான கோபிநத்தத்திற்கு கூட்டி வருகிறார். 3 பிள்ளைகளோடு அழைத்து வரப்பட்டு அங்கே தங்க வைக்கப்படுகிறார். டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய மனைவி ஒரு மெடிக்கல் லேப் படித்த காரணத்தால் அவர்கள் மெடிக்கலை நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். ஏனென்றால் கோபிநத்தம் செங்கப்பாடி கிராமம் ஒரு மெடிக்கல் அல்லது ஒரு மருந்து வாங்க வேண்டுமென்றால் 40 கிலோமீட்டர் கடந்துதான் போய் வாங்கி வர வேண்டிய ஒரு சூழல் இருந்த காரணத்தால் அந்த ஊரில் டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒரு மருந்தகத்தை தொடங்குகிறார். அந்த மருந்தகத்திலே மாரியம்மாளை வேலைக்கு அமர்த்துகிறார். இங்குதான் பிரச்சனை தொடங்குகிறது. மாரியம்மாளை அந்த மெடிக்கலில் அமர வைக்க வேண்டிய அவசியம் ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு வந்தது? ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசன் அர்ஜுனனை சிறைக்கு அனுப்பிவிட்டு மாரியம்மாளை அழைத்து வந்தார்? இப்படி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளிகளான கோபிநத்தம் பங்காளிகள் செய்தியை பரப்புகிறார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசன் மாரியம்மாளை மறைமுகமாக கள்ளத்தனமாக வைத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி பரப்பப்படுகிறது. இந்த செய்தி வீரப்பனாருக்கும் எட்டுகிறது. தன்னை பிடிப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுகிற இந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை நாம் இனிமேலும் விட்டால் எல்லா வேலையும் செய்து விடுவான் என்று கங்கணம் கட்டி கொண்டு காடுகளில் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு தருணம் வருகிற போதுதான் வீரப்பனார் அவர்கள் தனது தம்பி அர்ஜுனனிடத்திலே சொல்லிவிடுகிறார். டிஎஃப்ஓ சீனிவாசன் முன்னிலையில் நான் சரணடைகிறேன், இறக்கியும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய இறக்கேகல்லா என்கிற இடத்திற்கு வரவை நான் சரண்டராகிறேன் என்று சொல்லிவிட்டு காடுகளுக்குள் தங்குகிறார் வீரப்பனார் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, தனது தாய் புற்றுநோயால் இறந்து போகிற செய்தி அறிந்த 1 வாரத்திற்கு பிறகு தனது தாயை கூட பார்க்க விடாமல் தடுத்தானே இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன். ஆகையால் இவனை சும்மா விட்டு விட்டால் இனிமேலும் சிக்கல் நிறைய இருக்கிறது என்பதை எண்ணித்தான் இறக்கியம் பள்ளத்திற்கு வரவழைக்கிறார். உடனடியாக அர்ஜுனன் அவர்கள் கோபிநத்தத்தில் இருந்த
டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களிடத்திலே போய், எங்களது அண்ணன் உன்னிடத்திலே சரண்டராக ஆசைப்படுகிறான், உன்னை அழைத்து வரச் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனாருடைய பாலிய நண்பனாக இருந்த டிபி பெருமாள் அவர்களிடமும் வீரப்பனாருடைய சொந்த சித்தப்பா கீரியான் அவர்களிடத்திலும் தகவல் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அன்று இரவு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன். நான் காடுகளுக்குள் செல்லுகிறேன், வீரப்பனாரை சந்திக்க விரும்புகிறேன், சரண்டராக அவன் விரும்புகிறான், ஆகையால் நான் செல்லுகிறேன். எனக்கு ஏதாவது என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமேயானால் அதுக்கு முழு பொறுப்பும் நானே தான், வேறு யாரும் இல்லை என்று எழுதி கையெழுத்து போட்டுவிட்டு டேபிளிலே வைத்துவிட்டு டிஎஃப்ஓ சீனிவாசன் செல்லுகிறார். அப்பொழுது செங்கப்பாடி கோபிநத்தம் ஏரி மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரியினுடைய தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கிற முனியப்பசாமி திருத்தலத்தில் போய் வழிபடுகிறார். நான் வீரப்பனாரை சந்திக்கப் போகிறேன், எனக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று இறைவனிடத்திலே வேண்டிவிட்டுத்தான் இறக்கியம்பள்ளம் நோக்கி அவர் நடக்கிறார். கிட்டத்தட்ட கோபிநத்தத்தை சார்ந்த ஒரு 6 பேர் அழைத்து செல்லுகிறார்கள். நீண்ட தூர பயணம், 8 கிலோமீட்டர் நடந்ததற்கு பிறகு இறக்கியம்பள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த தண்ணியில் தான் போட்டு கொண்டு வந்த ஷூ சகதியில் சிக்கி கொண்டதால் அந்த சகதிகளை கழுவுவதற்காக அந்த ஷூவை கலட்டி தண்ணீரை வைத்து கழுவி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில்தான் டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் வீரப்பனார் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் பிரயோகம் செய்து டிஎஃப்ஓ சீனிவாசனை சுட்டு கொள்ளுகிறார். துடிதுடித்து தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறார். கூட வந்த அந்த அறுவரும் கோபிநத்தத்தை சார்ந்தவர்கள். அதிலே வீரப்பனாருடைய பாலிய நண்பரான டிபி பெருமாள் தனக்கு துரோகம் செய்து விட்டான், ஆகையால் டிபியையும் கொன்று விடுங்கள் என்று வீரப்பனார் உத்தரவிடுகிறார். உடனடியாக உத்தரவுக்கு கூட்டாளிகள் துப்பாக்கிகளை பிரயோகம் செய்கிறார்கள். மயிரிலையில் தப்பித்த டிபி பெருமாள் அங்கிருந்து ஓடி காடு கழனிகளை கடந்து கோபிநத்தம் வந்து தகவலை மக்களிடத்திலே சொல்லுகிறார். டிஎஃப்ஓ சீனிவாசனை வீரப்பன் சுட்டு கொன்று விட்டான் என்று செய்தி பரவும் பொழுது அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கிறது. இதுவரை நாம் பார்த்தோமேயானால் பல்வேறு துரோகங்களை வீரப்பனாருக்கு செய்தார் டிஎஃப்ஓ சீனிவாசன் என்பதில் இதை நாம் சொல்லவில்லை, வீரப்பனாரே பட்டியலிடுகிறார். வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனன் அவர்களை மைசூர் சிறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிற வழியில் மாதேஸ்வரம் மலைமுகடுகளில் வைத்து அவருடைய உயிர்நிலையை பிடித்து இழுத்து சைரடு என்கிற நச்சு குப்பியை வாய்க்குள் திணித்து கொன்றதாகத்தான் செய்தி இருக்கிறது. ஆனால் காவல்துறை முடித்து வைத்து விட்டது. இந்த விடயத்தில் காவல்துறையை இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கலாம். இதுவரை என்கவுண்டர் என்று சொல்லப்பட்டவர்களும் அல்லது தற்கொலை செய்து கொண்டவர்களும் இதுவரை எந்த உடல்களையும் உற்ற உறவினர்களிடம் கொடுக்கப்படவில்லை. சட்டத்திற்கு புறம்பாக கர்நாடக காவல்துறை செயல்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் அறிவோம். ஆக வீரப்பனார் அவர்கள் இந்த யுத்த களத்தில் நடத்திய அந்த யுத்தத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட டிஎஃப்ஓ சீனிவாசனை சுட்டுக் கொன்றதோடு மட்டுமல்ல, உடனடியாக அவரை கரைக்கு இழுத்து போட்டு தலையை வெட்டினார்கள். வெட்டிய தலையை கையில் வைத்திருந்த சீமண்ணை என்று சொல்லக்கூடிய மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்துகிறார்கள். முடிகள் பொசுக்கப்படுகிறது. டிஎஃப்ஓ சீனிவாசனின் தலையை அங்கே இருக்கிற பெண்களிடம் கொடுத்து கால்பந்து விளையாட வைக்கப்படுகிறார். கால்பந்து விளையாடுகிறார்கள். ஆத்திரம் தீரவில்லை. மீண்டும் அந்த தலையை எடுத்து கொண்டு போய் பெரியதண்டா என்கிற மிகப்பெரிய ஒரு சிற்றூர், அந்த சிற்றூருக்கு உள்ளே நாம் ஒரு 7-8 கல் தொலைவுகள் நடந்து சென்றோமேயானால் ஒச்சரப்பன் திருக்கோவில் பாலாற்று படுக்கைகளுக்கு கீழ் கம்பீரமாக ஒரு திருத்தலம் அமைந்திருக்கிறது. அங்கே இருக்கிற சூலாயுதத்தில் அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் தலையை குத்தி வைக்கிறார். ஒச்சரப்பா, நான் செய்தது சரியென நீ நம்பினால் என்னை காப்பாற்று, இல்லையேல் எனக்கு தண்டனை கொடு என்று சத்தியம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். பிறகு அது 6-7 மாதங்களுக்கு பிறகு அந்த மண்டை ஓடு காற்று பண்டிகளால் எடுத்து செல்லப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கிறது. எலும்புக்கூடு மட்டுமே கிடைத்ததாக காவல்துறை வட்டாரங்கள் பிறகு அறிவித்தது. அதேபோல் அந்த ஒச்சரப்பன் திருத்தலத்தில் உடனடியாக வீரப்பனார் அவர்கள் நான் செய்தது சரிதான் என்று சாமி உத்தரவிட்டது, ஆகையால் அந்த சாமிக்கு நான் காணிக்கையாக ஒரு வெண்கல மணியை நான் காணிக்கையாக தருகிறேன் என்று சொன்ன வீரப்பனார் அவர்கள் 5 கிலோ பெருமானமுள்ள வெண்கல மணியை உபயம் வீரப்பன் என்று எழுதப்பட்டு அந்த ஒச்சரப்பன் திருத்தலத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. இடையில் அதிரடிப்படை என்று சொல்லக்கூடிய அட்டூழிய படையினர் அந்த மணியை அவுத்து கொண்டு சென்று போய்
விற்பதற்கு தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் அந்த சாமி குத்தம் ஏதோ செய்துவிட்டது என்று உணர்ந்த காவல்துறை வட்டாரம் உடனடியாக அந்த மணியை மீண்டும் அந்த கோவில் வளாகத்தில் கட்டியிருந்த இடத்திலேயே திருப்பி கொண்டு வந்து கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சிறிய மாற்றம். உபயம் வீரப்பன் என்று எழுதப்பட்டிருந்தது முன்னால் திருடன் என்கிற ஒரு பெயரை காவல்துறை பதித்து வைத்திருக்கிறது. வெக்கத்திலும் வெக்கமாக இருக்கிறது. கேவலமான ஒரு சூழலை அன்றைக்கு இருந்த அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை செய்ததை மறக்க முடியாது. ஆகையால் டிஎஃப்ஓ சீனிவாசன் செய்த கொடுமைகள், சித்திரவதைகள் வீரப்பனாரை சொல்ல முடியாத தாங்கனா துயரங்களை கொடுத்த காரணத்தால் தான் ஒரு வதம் நிகழ்ச்சி நடத்தியதற்கு பிறகும் அவருடைய தலையை அறுத்து கொண்டு போய் சுட்டு பொசுக்கி கால்பந்து விளையாடி ஒரு கோயில் சூலாயுதத்தில் வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் டிஎஃப்ஓ சீனிவாசன் செய்த துரோகமும் வீரப்பனார் அவர்கள் நடத்திய யுத்தமும் ஆகும். அடுத்த பதிவில் நிச்சயமாக இது போன்ற நல்லதொரு பதிவை நாம் தொடர்ந்து வழங்குவோம். நன்றி.